time for social talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சோஷியல் டாக்ஸ். நம்ம 11+ சோஷியல் டாக்ஸ் பார்ட் 1ல் 11+ ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி பார்ட் 2ல் 11+ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட பேனல் மெம்பர்ஸ் வசுமதி, தீபா, உமா, ஸ்ரீவித்யா, பிரத்யூஷா, அர்ச்சனா, சௌமியா அண்ட் சுபா ரெடியாக இருக்காங்க. A warm welcome to all our panelists for 11+ part 2. முதலாவதாக 11+ ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வராங்க உமா. எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா இயர் 3ல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் நீங்கள் குழந்தைங்க வந்து நல்லா புக்ஸ் ரீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஒரி பண்ணவே வேண்டியதில்லை. கிராமர் ஆகட்டும், க்ரியேட்டிவ் ரைட்டிங் ஆகட்டும், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாகட்டும், எல்லாருக்குமே இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் புக் ரீடிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே வந்து மேக்ஸை பொறுத்தவரையிலும் 4 ஆப்ரேஷனில் இருந்து தான் 60% ஆஃப் கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் 4 ஆப்ரேஷன்ஸை இயர் 3லேயே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுமே வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு குழந்தை எதில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். சில குழந்தைங்க எழுதுகிறப்ப வந்து 5 வந்து எக்ஸாம்பிள் என்னோட பையன் வந்து 5 வந்து 9 மாதிரி எழுதுவான். அந்த ஃபாஸ்ட்டாக எழுதுகிறப்போ கரெக்டாக பண்ண மாட்டான். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அந்த எக்ஸாம் இயர் 5ல் ஆர் இயர் 4ல் வந்து நம்ம அதை உட்காந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இயர் 3ல் கொஞ்சம் ஜனவரி மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பித்தா கூட குட்டு. பட் ஆனால் வந்து புக் ரீடிங் நீங்கள் சின்னதுலேருந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு டிஃப்ரென்ஸ் நான் 2 பசங்களுக்குமே தெரிஞ்சுது. பெரியவன் நல்லா புக் ரீட் பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் கஷ்டமே இருந்ததில்லை. சின்னவன் புக்கே ரீட் பண்ண மாட்டான். இப்போ எனக்கு அதனோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஸோ கண்டிப்பாக இயர் 3ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் 4 ஆப்ரேஷன்ஸ். புக் ரீடிங் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் புக் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ பாரதி. தேங்க்யூ உமா. அடுத்ததாக நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற சந்தேகம் 11+ எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண வீட்டில் செய்கிற ஹோம் டியூட்டரிங் மட்டும் போதுமா அப்படிங்கிறது தான். வசுமதி இதை பற்றின தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் பாரதி. டெஃபினட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் பெரிய பொண்ணுக்கு ஹோம் டியூட்டரிங் தான் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான். இட் வாஸ் அ டீம் ஒர்க். ஐ டோன்ட் சே இட் வாஸ் ஒன்லி ஆன் மீ. பட் இதுக்கு முன்னாடி உமா சொன்ன மாதிரி நாங்கள் எவ்ரிடே நாங்கள் வந்து அவ கூட கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். பிரைமரி ஸ்கூலில் இருக்கும்போது ஷீ இஸ் அ விவிட் ரீடர் ஆஸ் வெல். அவள் நல்லா புக் படிப்பா, நிறையா படிப்பா. அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. மேக்ஸுக்கும் நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் வீட்டில் எப்பவுமே நாங்கள் ரெகுலராக படிக்கிறது நாங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ நாங்கள் இயர் 4ல் வந்து ஐ மேட் அ கம்ப்ளீட் லிஸ்ட். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் பிரிச்சுக்கிட்டோம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து இந்த அட்மின் ஒர்க் மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு எந்தெந்த ஸ்கூல் டார்கெட் பண்ண போகிறோம், எந்தெந்த ஸ்கூல் எந்தெந்த ஃபார்மேட், எந்தெந்த ஸ்கூலுக்கு எப்பப்போ ஓப்பன் டே, என்னென்ன இப்போ செம்னா என்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, ஜிஎல்னா என்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, புக்ஸ் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, புக்ஸ் வாங்கணும்னா எந்த மாதிரி கீ ரிசோர்ஸஸ் புக் மட்டும் வாங்கணும், இந்த மாதிரி எல்லா ஸ்ப்ரெட்ஷீட் எனக்கு தான். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவா, ஓகே அவளுக்கு இந்த டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா என் ஹஸ்பண்டே வந்து ஹி வில் கிரியேட் இஸ் ஓன் கொஷின்ஸ் அண்ட் தென் நாங்கள் அப்படியே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அந்த ஒரு டாப்பிக்கை ஃபுல் டெப்த், இப்போ இயர் 4ல் ஃப்ராக்ஷன்ஸ், ரேஷியோஸ், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், இந்த பேசிக் டாபிக்ஸ் வந்து ரொம்ப டீப் தரோவாக பண்ணிட்டோம். 3 digit மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லாட்டி 4 digit மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், டெசிமல் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தரோ பண்ணி விட்டுட்டோம். எங்க ஃபோக்கஸ் எப்படி இருந்ததுன்னா இந்த டாபிக்ல எந்த கொஷின் கொடுத்தாலும் குழந்தை பண்ண முடியணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் டார்கெட் பண்ணி பண்ணோம். ஸோ டியூட்டரிங் வந்து நாங்கள் தேவை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸை தவிர வேற என்ன டியூட்டர் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு இதுலையும் நாங்கள் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுங்கிற இதுக்காக நாங்கள் அப்படி போனோம். பட் உமா சொன்ன மாதிரி அந்த சில்லி மிஸ்டேக்ஸ், அந்த குழந்தைங்க 8 வயசு 9 வயசு குழந்தைங்கள தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த சில்லி மிஸ்டேக்ஸ், இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ஃபார்மேட்டில் எழுதும்போது ஸ்டேஜ் 1 ஃபார்மேட் வாஸ் ஓகே. பட் ஸ்டேஜ் 2 அந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங் வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த இது வந்து க்ரியேட்டிவ் ரைட்டிங் நம்ம வீட்டில் சொல்லித்தர முடியாது. ஏன்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள் சொல்லித்தர மாதிரி நம்மளால சொல்லித்தர முடியாதுங்கிறது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங் வி நீட் சம் லிட்டில் பிட் புஷ். பட் சில பேரண்ட்ஸ் அதுவும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் அது கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க.
பட் லிட்டில் பிட் புஷ் வந்து இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது தான், எக்ஸ்டர்னல் இது தேவைப்படுது. ஸோ நான் ஹோம் டியூட்டரிங் எப்படி பண்ணேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு சொல்லியும், என் ஃப்ரெண்டு அவங்க பொண்ணுக்கு கோல் சிஸ்டர் இஸ் ரியலி டஃப் ஹார்ட் கொஷின் தன் சட்டன் அவங்க பொண்ணுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நான் என்னோட மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஹோம் டியூட்டரிங் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் அண்ட் இட் வில் பி டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல் ஒரு பாத்து தான். ஸோ go for it. If anyone wants to go for home tutoring, please go for it. Thank you. Thanks, Bharati. தேங்க்யூ வசுமதி. இப்போ சௌமியா அவங்களோட இன்புட்ஸை இங்கே ஆட் பண்ணுவாங்க. ஹலோ, இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்கை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு இது சொல்லியே ஆகணும்னு தோணுது. நான் தமிழில் ஏதோ கொஞ்சம் ஒரு கவிதை எல்லாம் எழுதுவேன், நிறைய கதையெல்லாம் படிப்பேன். நம்ம எல்லாரும் தமிழ் மக்கள் தான், எந்த அளவுக்கு ஸ்கூலில் இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் தெரியாது. அதனால வசு சொன்னது கரெக்டு தான். கிரியேட்டிவ் ரைட்டிங் ப்ராபப்ளி நமக்கு நெகட்டிவ் சைடாக தெரியலாம். ஆனால் அதுக்காக நான் எதுவும் என் குழந்தைக்கு அனுப்பலை. ஆனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன் ஆன்லைனில் கிரியேட்டிவ் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு. என்னோட தமிழ்ல நான் எப்படி என்னோட ஒரு கற்பனை திறனை யூஸ் பண்ணுவனோ, கடல் இப்படி இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவனோ, இல்லை கடற்கரை இப்படி இருக்குன்னு பண்ண வேணும், அதை இங்கிலீஷ்ல பண்ணேன். ஆப்வியஸ்லி நம்மளோட இங்கிலீஷ்ல நம்ம பவர்ஃபுல் வேர்ட்ஸ் நமக்கு நம்ம படிச்சதுக்கு கண்டிப்பா தெரியாது இல்லையா. குழந்தைங்க படிப்பாங்க 1000+, அதுக்கு மேலேயே 100 வேர்ட்ஸ் கூட படிச்சிருப்பாங்க. எத்தனை வேர்ட்ஸ் எல்லாம் நான் கவுண்ட் பண்ணல, கண்டிப்பா 1000+ வேர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் அங்கங்க அதை ஃபிட் பண்ணி அதை கம்பேரிசனோட எழுதும் பொழுது ஐ திங்க் ஒன்லி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டோ செகண்ட் அட்டம்ப்டோ தான் எங்களுக்கு எப்படின்னு அந்த மெத்தட் கத்துக்கிறதுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா டைமும் கிரியேட்டிவ் ரைட்டிங்ல என் பொண்ணு வந்து நல்லாவே மார்க் எடுத்திருந்தா. அவங்க என்ன ஒரு டிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த டிப்பை வந்து நான் சொல்றேங்க. 5 சென்சஸை வந்து யூஸ் பண்ணுங்க உங்களோட கிரியேட்டிவ் ரைட்டிங்க. நாங்க ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அது உங்களுக்கு தொட்டா எப்படி இருக்கும், பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உணர்றதுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி 5 சென்சஸை கொடுத்து எதையா இருந்தாலும் எழுதணும்னா உங்களுக்கு கற்பனை திறன் வேணும்ல. எல்லாரும் கவிஞன் ஆயிடுவீங்க. அப்புறம் அதை எழுதுனீங்கன்னா தான் அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங். அந்த டெக்னிக் கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி இப்போ நேச்சுரலாவே அவ வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கூட படிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவளோட ரைட்டிங் ஸ்கில் இருக்கு. ஐ திங்க் உமா நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, புக்கு வந்து சின்ன வயசுல இருந்து படிக்க வைங்க அப்படின்னு. அந்த புக்கில் நீங்க எல்லா ஸ்டோரியிலையும் நீங்க இதுக்காக ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன குழந்தைங்களோட டாட்லர் புக்ல இருந்து பாத்தீங்கன்னாவே ஒரு ஸ்டோரியை வந்து ஸ்டோரியா படிக்காம அது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்தே நிறைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து வரும். இந்த 2 டெக்னிக்கும் எனக்கு யூஸ் ஆச்சு. உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சௌமியா. இப்போ நம்ம பேனலிஸ்ட் சுபா எக்ஸாம் டைமில் கிட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் கிராஜுவலாக எப்படி அவங்கள 11+க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தன்னோட அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் வந்து சரி இவ்வளோ சீக்கிரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமா, நம்ம வந்து கடைசியாக ஒரு இயர் 4 and 5ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து இல்லை நான் லாங் டேர்மாக பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ஃபீல் இஸ் லாங் டேர்ம் ஷார்ட் டைம் பர் டே ப்ரிப்பேர் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் லாங் டைம் ஒரு நாளைக்கு உட்கார வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் ஆயிடும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு டாட்டருக்கெல்லாம் வந்து இயர் 1லயே ஐ ஸ்டார்டட், பட் ஐ டோன்ட் நோ அபவுட் தி கிராமர் ஸ்கூல் பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஸ்டில் ஐ ஸ்டார்டட். சும்மா எவ்ரிடே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக குழந்தைங்க ஒரு 1/2 an hour படிக்கணுங்கிறது என்னோட ஐடியா. அதனால வந்து நான் வந்து எவ்ரிடே ஒரு ஹேபிட் மாதிரி தான். இல்லைன்னா என்ன பண்ண போகிறாங்க பசங்க, கேஜெட்டில் தான் உட்காந்துருக்க போகிறாங்க. அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு 1/2 an hour 45 minutes இட்ஸ் இன்ட்ராக்ஷன், வெரி குட் இன்ட்ராக்ஷன் வித் த பேரண்ட்ஸ் அந்த சில்ட்ரனும் இருக்கும். நான் புக்ஸ் சஜஷன், ரிசோர்ஸஸ் சஜஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இட் ஒர்க் அவுட் வெரி வெல் ஃபார் மீ. இயர் கீ ஸ்டேஜ் 1ல வந்து பாண்ட் புக்ஸு, ஷோஃபில்சன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மென்டல் அரித்மேட்டிக்னு இருக்கும் அது. அப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து ஃபுல்லாக ரீடிங் தான், ஸ்டோரி ரீடிங் தவிர வேறு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. அது வந்து கிரியேட்ஸ் அ பாண்ட் பிட்வீன் பேரண்ட்ஸ். அவங்க குழந்தைங்க படிக்கலைனாலும் நீங்கள் படிக்கலாம். எழுதும்போது கூட பசங்க நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட பண்ணலாம். அவங்களால பண்ண முடியலன்னா பேரண்ட்ஸ் வந்து நான் ஒரு பேஜ் எழுதுறேன், நீ ஒரு பேஜ் எழுது, நான் ஒரு சம் பண்ணுறேன், நீ ஒரு சம் பண்ணு. கீ ஸ்டேஜ் 1 வந்து ரொம்ப குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, அதனால நாமளும் கொஞ்சம் என்கரேஜிவாக பண்ணோம்னா அவங்க நல்லா படிக்கலாம். கீ ஸ்டேஜ் 2 இது வந்து தான் மெயினாக வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், கிராமர் ஸ்கூல் ப்ரிப்பேர் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஸ்டேஜ் 2. கீ ஸ்டேஜ் 2ல வந்து இயர் 3லயே வந்து நல்ல செட் ஆஃப் புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கிராஜுவலாக நீங்கள் கொண்டு போகலாம். கடைசியாக போட்டு அவங்கள புஷ் பண்ணுறதை விட கிராஜுவலாக கொண்டு போகிறதுக்கு இயர் 3, இயர் 4, இயர் 5 ஈச் இயருக்கு மேக்ஸில் வந்து ஏஇ பண்டில் இருக்குது. ஏஇ பப்ளிகேஷனோட பண்டில்ஸ் ஒரு இயருக்கும் பண்டில்ஸ் வாங்கி அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே போல் பீட்டர் ராப்சன்,
சோஃபில்சம்ஸ்ல வந்து மென்டல் அரித்மேட்டிக். இது 3 செட் ஆஃப் புக்ஸை நீங்க வந்து இந்த 3 இயர்ஸ்ல முடிச்சீங்கன்னா தட் வில் பி வெரி குட் ஃபார் இயர் இது 11+க்கு அவங்க மேக்ஸ்க்கு ரெடி ஆயிடுவாங்க. இங்கிலீஷ்க்கு இயர் 3, 4, 5ல என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கண்டினியூ த வேர்பல் ரீசனிங் கன்டினியூ பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதே போல வந்து ரீடிங்கு அண்ட் தென் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் ஐ ஃபீல் இஸ் மெயினாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா டூ மச் டியூஷன் போடாதீங்க. கிட்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதே அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டினால தான். அதனால வந்து விளையாட அதே போல் விடுங்க. நான் வந்து அப்புறம் எண்ட் ஆஃப் த டேர்ம் இந்த எக்ஸாம் கிட்ட எல்லாம் ஜூலை ஆகஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் பேப்பர் பிளஸ்ல வந்து ஒரு 20 செட் ஆஃப் பேப்பர்ஸ் வாங்கிட்டேன். காலையில ஒரு இங்கிலீஷ், ஈவினிங் வந்து மேக்ஸ், அவ்வளவுதான் பண்ண வைப்பேன். மற்ற நேரம் ஃபுல்லா அவங்கள விளையாட விட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணி பாருங்க, அவுட்புட் வில் பி வெரி குட். தேங்க்யூ சுபா. 11+ ப்ரிப்பேர் பண்ண பேரண்ட்ஸ் என்ன மாதிரி எமோஷ்னல் மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க சௌமியா. கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்டதுக்காகவே உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புஷ்ஷுக்கு அவங்க ரெடியா இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும்னா இப்படி எழுதணும், இது பண்ணணும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு அவங்களோட நிறைய பேசுங்க. அதுக்கப்புறம் படிக்கும் பொழுதும் பொதுவாகவே அவங்களோட உட்காந்து படிங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க அவங்களுக்கு ஒரு ட்ராமாவை விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது இப்ப தெரியாது, எப்ப தெரியுங்கிறது அந்தந்த குழந்தைங்களோட பொறுத்தது. ஒரு சிலருக்கு வெளியிலேயே வராது, ஒரு சிலருக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கே பண்ண முடியாம போயிடும். ஏன்னா எப்பவுமே அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, அப்புறம் டீச்சர் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் எங்க பிளாஸ்ட் ஆகுங்கிறது கூட நமக்கு தெரியாது. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நிறைய பேசுங்க அவங்களோட. அப்படிதான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்னதா கேம் மாதிரி விளையாடுங்க. நிறைய போர்ட் கேம்ஸ் விளையாடுங்க. லாஜிக்கல் திங்கிங் வரும், அனலிட்டிக்கல் திங்கிங் வரும். படிக்கிறதுல தான் எல்லாம் வரும்னு அவசியம் இல்லை. ஒரு கார்ல லாங் ஜேர்னி போறீங்களா, ஏதாவது வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மெமரி கேம் மாதிரி விளையாடுங்க. மெமரி பவர் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் என் பையனோட வந்து எண்டிங் லெட்டர் கேம் விளையாடுவோம். ஸோ இங்கிலீஷ்க்கு நிறையா வரும். ஃப்ரிட்ஜ் கேம், நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அல்ஃபபெட்ஸ்லாம் வாங்கி மேக்னெட்ஸ் ஒட்டுவோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அந்த மாதிரி ஒட்டுறதை இன்னும் வச்சிருக்கோம். ஆனா எங்க வீட்ல 5 வயசு கீழே எந்த குழந்தையும் இல்லை. அது எதுக்கு இருக்குன்னா நம்ம மோஸ்ட்லி கிச்சன்ல இருந்து சமைச்சிட்டு இருப்போம். அவனுக்கு சேலஞ்ச் கொடுப்பேன், ஒரு 7 லெட்டர் இருக்கிற வேர்டை ட்ரை பண்ணு, ஜெட்ல ஆரம்பிக்கிற எழுது, எஃப்ல இருக்கிறது எழுது, அந்த மாதிரி சேலஞ்சஸ் கொடுப்போம். இந்த மாதிரி கேம் விளையாடுங்க. படிக்கிறத வந்து ஒரு தனி ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு ஆக்டிவிட்டி ஆக்காம எந்த குழந்தை விளையாட வரமாட்டேன்னு சொல்லும், அந்த மாதிரி எல்லாத்தையும் விளையாட்டு பெர்ஸ்பெக்டிவ்ல மாத்துங்க. லேர்ன் பண்ணுவாங்க. அந்த ஜேர்னி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் பண்ணுங்க. எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா இதுதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. நீ 11+ பாஸ் ஆகலைன்னா எல்லாம் முடிஞ்சுது. இப்படி ஒரு ஆட்டிடியூட நீங்களும் வச்சுக்காதீங்க, உங்க குழந்தைங்களுக்கும் திணிக்காதீங்க. எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் எப்பவுமே இருக்கும். ஸோ நீங்க எப்போ ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பாருங்க. மெயினா அது அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து மார்க் டெஸ்ட்ல மார்க் எடுக்க முடியல, 11+ல கிளியர் ஆகலைன்னா அப்படியே டவுன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம அம்மா அப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நிறைய வந்து ஏதோ எக்ஸ்பென்சஸ் செலவு வச்சுட்டோம், இப்போ நான் ப்ரைவேட் ஸ்கூல் போக வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் குழந்தைங்க உங்ககிட்டயே சொல்லாம உள்ளுக்குள்ள வந்து டீப்பா தாட்ஸ் வச்சிருப்பாங்க. நம்மளை விட அவங்க நிறைய டீப் தாட்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாரும் வாய்ப்புல வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பேசும்போது நீ முயற்சி பண்ணுமா, கிடைச்சா பாரு, கிடைக்கலன்னா நம்ம என்ன அடுத்த ஆப்ஷன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள ஓப்பனா திங்க் பண்ண விடுங்க. இந்த திங்கிங் வந்து நாளைக்கு அவங்க பெரியவங்களாகும் போது இந்த அப்ரோச் எல்லா இடத்துலயும் வரும். நீங்க புஷ் பண்ணி கேம்பிரிட்ஜ் எங்க ஆக்ஸ்போர்ட் எங்க அனுப்பிச்சாலும் நாளைக்கு போய் ஒரு என்வாயர்மெண்ட்ல ஒர்க் என்வாயர்மெண்ட்ல அவங்களால அந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியலன்னா இப்ப இருந்து நீங்க பண்ணது எதுக்குமே ஒரு எஃபெக்ட் இருக்காது. அதனால அவங்கள ஒரு ஒரு பிரேவா இந்த சொசைட்டிக்கு வந்து உருவாக்குங்க. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், அவங்களோட சைல்ட்ஹுட கில் பண்ணிடாதீங்க. அவங்க எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் பண்ணட்டும். ஸ்விம்மிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு அவுட்லெட்டை அதை நேச்சுரலா பண்ணட்டும். இந்த 11+ GCSEங்கிற இந்த எக்ஸாம் ப்ரெப்ல வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. என் குழந்தைங்களும் ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. நாம மட்டும்தான் ஸ்கூல்ல டாப்பர்னு என் பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா. ஏன்னா அவ அப்படிதான். ஏன்னா நம்ம ஸ்டேட் ஸ்கூல்ல படிக்கிறோம், ரொம்ப கம்மியான ஏஷியன் கிட்ஸ் தான். எல்லாத்துலயும் டாப்ல வந்தா அவளுக்கு வந்து ஸ்டெப் டவுன் ஒரு ஃபால் பேக்னா என்னன்னே தெரியல. அதுக்கப்புறமேட்டு இந்த மார்க்லாம் ப்ரெப்லாம் பண்ணும் பொழுது நான் டாப்ல வரல, 50%க்கு கீழே தான் வரேன், ஆவரேஜா தான் இருக்கேங்கிற அந்த ஷாக்கை வந்து எடுத்துக்க முடியல. அப்ப நாங்க நிறைய வந்து பேச வேண்டி இருந்தது. இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலாம், இப்படி வித்தியாசமா பண்ணி பார்க்கலாம், அம்மா உன்னோட உட்காந்து பண்ணி பார்க்குறேன், இப்படி நிறைய மென்டல் சப்போர்ட் கொடுக்க வேண்டி இருந்தது. அப்பெல்லாம் வந்து எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரும்
நாங்கள் ஸ்டாப் பண்ணாதங்காட்டி அது வந்து அவளுக்கு பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் அவங்க சைல்ட்ஹுட்டை கில் பண்ணாமல் அந்த குழந்தைங்களுக்கு எது தேவையோ அந்த லெவலுக்கு பாருங்கள், மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. தேங்க்யூ சௌமியா. இப்போ வசுமதி அவங்களோட இன்புட்ஸை இங்கே ஆட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் பாரதி. சௌமியா வந்து ரொம்ப அழகா எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணாங்க. 11+ நம்மள படிக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் 7லயே ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரே விஷயத்தை தான் அவங்க வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக படிக்கிறாங்க. அவங்க போர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ். இந்த 10 வயசு 11 வயசு ஓடி ஆடி விளையாடுற வயசு, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க 2-3 இயர்ஸ் கண்டினியூஸாக படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக போரும் ஆயிடுறாங்க. ஸோ சௌமியா சொன்ன மாதிரி அவங்களோட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் அதுங்களுக்கு, அந்த ஹோம்ஒர்க், இந்த படிப்பு, அந்த ரொட்டீன் செட் ஆகிருக்கு. பட் நம்ம பேரண்ட்ஸ் அதை கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் அதுகளை ஸ்டாப் பண்ணாத மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் பாரதி. தேங்க்யூ வசுமதி. இப்போ பிரத்யூஷா அவங்களோட அடிஷ்னல் இன்புட்ஸை ஆட் பண்ண வராங்க. தேங்க்யூ பாரதி. ஆக்சுவலி சௌமியா ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணாங்க அந்த இமோஷனல் அண்ட் மாரல் சப்போர்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஒன் ரியல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குழந்தைகளோட உட்காந்து அந்த போர்ட் கேம்ஸ் விளையாடுங்க, பிளே சம்திங் எல்ஸ் வேர் அவங்க வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்க ஸ்மார்ட்னஸ் அவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் படிப்பு ரிலேட்டட் ஆனால் கொஞ்சம் படிப்பு ரிலேட்டட் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய போர்ட் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து there are some quiz shows, கேம்ஸ், அது வந்து நமக்கு டிவியில் கூட நம்ம நிறைய பார்க்கலாம். பிபிசி ஐப்ளேயர், ஐடிவி எக்ஸ்லாம் நிறைய குவிஸ் ஷோஸ் வருது. பிக்சர் ஸ்லாம், 1% கிளப், பாயிண்ட்லெஸ், அந்த மாதிரியெல்லாம் நிறைய குவிஸ் ஷோஸ் இருக்குது, நிறைய கொஷின் ஷோஸ் இருக்குது. அது நம்ம வந்து குழந்தைங்களோட உட்காந்து நம்ம அந்த ஷோஸ் பார்க்கலாம். அப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த பசங்களுக்கான கொஞ்சம் ஒரு லேட்ரல் திங்கிங் விச் ஸ்டிமுலேட்ஸ் தேர் பிரெயின். அவங்க வந்து கொஞ்சம் அதை யோசிக்கிறதுக்கு இன்டியூஸ் பண்ணுற மாதிரி, பட் இன் அ ஃபன் வே. ஸோ அந்த மாதிரி கேம் ஷோஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் என்கரேஜிங் ஸ்பெண்டிங் டைம் வித் த கிட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ பாரதி. தேங்க்யூ பிரத்யூஷா. அடுத்து வரப்போகிற கேள்விக்கு ஸ்ரீவித்யா பதில் சொல்லுவாங்க. 11+ ப்ரிப்ரேஷன் செய்கிறது குழந்தைகளோட டெய்லி ஸ்டடி ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் ஆக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது? It's a wonderful question, Bharati. Thank you for asking. Nejama, yeah, because it's not a easy journey. முன்னாடி சொன்ன பேனலில் சொன்ன மாதிரி இயர் 3லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு, எஸ்பெஷலி ஃபார் சட்டன் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர் வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து செட் பண்ணி நம்ம ஒரு ரொட்டீன் செட் பண்ணி நம்ம ஒரு பேஸை வந்து ஃபவுண்டேஷனை வந்து பில்ட் பண்ணிட்டே வரும், டாப்அப் பண்ணிட்டே வரும். கிட்டத்தட்ட இயர் 8 வரைக்கும் இவங்க படிக்கிற 11+ சிலபஸ் வந்து இயர் 8 வரைக்கும் மேக்ஸ்லலாம் கவர் ஆகிடுறது. ஃபவுண்டேஷன் எல்லாமே கவர் ஆகிடுறது, எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடுறது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கரிக்குலம்ல இருக்கிறத விட நிறையா தான் நம்ம வந்து டாப்அப் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கீப் ஆன் டூயிங். அதனால என்ன ஆயிடுறதுன்னா ரொட்டீன் செட் ஆயிடுறது. ஸோ எவ்ரிடே ஆக்டிவிட்டியாக அது பண்ணுறதுனால இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் தர். இது ஓகே நான் படிக்கணும் கொஞ்ச நேரம், ஓகே நான் இது பண்ணணும், பண்ணினேன், கேம் விளையாடினேன், இப்போ நெக்ஸ்ட் நான் கொஞ்ச நேரம் படிக்கணும். ஆர் புக் ரீடிங், படிக்கிறதுனா படிக்கிறது மட்டும் இல்லை, புக் ரீடிங்காக இருக்கட்டும், ஸோ அவங்க பண்ணுற குவிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிரத்யூஷா சொன்ன மாதிரி, இல்லை செஸ் விளையாடுறதா இருக்கட்டும். ஸோ வந்து அது டெய்லியுமே வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணி பண்ணி அதனால என்ன ஆச்சுன்னா ரொட்டீன் வந்து செட் ஆகிடுறது, நல்ல ஃபவுண்டேஷன் செட் ஆகிடுறது. இந்த 11+ பண்ணுறதுனால அது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சிவரன்ஸ். ஸோ ஐ கேன் ஏபிள் டு டூ இட், தோ இட் இஸ் டஃபர், ஐ நோ இட் இஸ் டஃபர், பட் ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டு டூ இட் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸையும் பில்ட் பண்ணுறது. அதுதான் நான் பார்த்தேன் என் பொண்ணுக்கிட்ட. ஸோ I can able to do it. She was very much happy when she get the result. It was tougher, but I still made it. அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்பவே பூஸ்ட் ஆயிருக்கு. அதை நான் அவகிட்ட பார்க்குறேன். ஸோ யா, டெஃபினட்டாக வந்து இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் பசங்களுக்கு கொடுக்கறதுன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸ்ரீவித்யா. நெக்ஸ்ட்டு வசுமதி, உங்களுக்கான கேள்வி. 11+ முடிஞ்ச பிறகு கிட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப குட் கொஷின் பாரதி. எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு எங்கள் பொண்ணு இயர் 7 போகும்போது கோவிட். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு இனிஷியல் 2 months வந்து ஆன்லைனில் அந்த ஸ்கூல் வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ பேரண்ட்ஸ் படிக்க சொன்னாங்க, இவங்க எழுத சொன்னாங்க, இவங்க மார்க் வாங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும்தான் வந்து அவள் படித்து பண்ணது எல்லாமே.
ஆனா அந்த ஸ்கூல் போய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கிராமர் ஸ்கூல்ல இருக்க அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், அவங்க அந்த ஆம், அஹ், ஒரு ஒரு இதுக்கு வந்து அவங்க டார்கெட் செட் பண்றது, எப்படி அதை அப்ரோச் பண்றது, வீக்லி டெஸ்ட், எண்ட் ஆஃப் டாபிக் டெஸ்ட் அப்படின்னு அவங்களே தே கீப் புஷிங் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இப்போ அதெல்லாம் என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த மல்டிபிள் கிளப்ஸ் இருக்கிறது அந்த ஸ்கூல்ல, மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ், அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், இதுவுமே தே கீப் புஷிங். படிப்பை மட்டும் அவங்க புஷ் பண்ணாம மற்ற இதுவும் புஷ் பண்ணும்போது ஷீ ஸ்டார்டட் ரியலி என்ஜாயிங் அந்த ஆக்சுவலாக ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னா, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ டு கிளியர் திஸ் 11+ மம்மி அண்ட் டாடி, ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி, ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி டு கோயிங் டு ஆன் சச் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு வந்து சொன்னான். ஸோ எஸ், சில குழந்தைங்க நம்ம பேரண்ட்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்காகவே இவங்களுக்காகவே பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு சிலர் அந்த ஜேர்னி போகும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம குழந்தைங்க கிட்ட பேசி 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 அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத வாங்குறதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த அந்த இது வாங்கிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பட் சில குழந்தைங்க அவ்வளோக்கா பேசாது. பட் அது நம்ம பேசி அவங்க மனசுல இருந்து வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அவங்கள படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய இதுதான். என் பொண்ணு 11+ படிச்சு முடிச்சோடனே சொன்னான். அப்போ என் பையனுக்கு 2 வயசு தான். நான் முன்ன சொன்ன மாதிரி ஐ வில் பி ஆன் மை ஷர்வின் சைட் ஆன் வென் ஹி இஸ் டூயிங் 11+ன்னு. ஆனால் என் பொண்ணு போன வருஷமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாள், நீங்கள் மம்மி அவனுக்கு 11+ ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா காம்படிட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் இன்னும் அவனுக்கு இயர் 3லேயே என்ன ஸ்டார்ட் பண்ணலையேன்னு அவள் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இப்போ அந்த டாக்கே கொண்டு வந்தது. ஸோ நவ் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒய் கிராமர் ஸ்கூல், எதுக்கு படிக்கணும், ஒய் வாட் இட் பிரிங்ஸ் டு ஹர். இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா படிப்பை தவிர அங்கே வேற விஷயங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. அந்த டிசிப்ளின் அந்த இதெல்லாம் வருதுங்காட்டி அப்போ அதுகளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் நம்ம அதை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுற மாதிரியும் ஆகுது, சம்டைம்ஸ் அது ஒரு ஹாப்பி ஜேர்னியாகவும் இருக்குது. அதுதான் பாரதி. தேங்க்யூ. தேங்க்யூ வசுமதி. அடுத்த முக்கியமான கேள்வி, 11+ எக்ஸாமை மிஸ் பண்ணின குழந்தைகள் கிராமர் ஸ்கூலுக்கு என்ட்ராக வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? முதலாவதா இதுக்கு பதில் சொல்ல வர்றாங்க அர்ச்சனா. தேங்க்ஸ் பாரதி ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஷின். எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவளை வந்து ஒரு இயர் 2லேருந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் லேர்னிங்கில் போட்டுட்டு இருந்தேன், இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் இங்கிலீஷ் மட்டும்தான். அதுக்கப்புறம் அப்படியே அவ பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தா. சடனாக ஒரு ட்விஸ்ட் வந்தது. லைக் இயர் 5 when she was in year 5, நாங்கள் வந்து கண்ட்ரி விட்டு மூவ் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ வி ஹாவ் டு கோ அப்ராட். அவளுக்கு வந்து ஷி வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் தட் அவள் வந்து அந்த கிராமர் ஸ்கூல் படிக்க முடியலன்ட்டு ஷி வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். பட் எனக்கு வந்து இன்ஸ்டிங் சொல்லிட்டே இருந்தது, வில் கம் பேக் அண்ட் அகெயின் ஷி வில் ரைட் இட்ன்றது. எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தட் தாட். ஸோ அதனால அவளை அப்ராட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். தென் வி அகெயின் நான் நினச்ச மாதிரி வி மூவ் பேக் த நெக்ஸ்ட் கரெக்டாக இயர் 7 அப்போ வி மூவ் பேக் லைக் 2021 வி மூவ் பேக் இன் அக்டோபர். அப்போது வந்து கவுன்சிலுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், இவ வந்து நார்மல் ரூட்லலாம் எக்ஸாம் எழுதலை. ஸோ கவுன்சிலுக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம். இயர் 7க்கு செகண்டரி ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணும்போது the first 2 schools what I gave was grammar school. Remaining 4 வந்து non-grammar school. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாஸ் வாலிங்டன், நான்-சர்ச். அதுக்கப்புறம் நான்-கிராமர் ஸ்கூல் கொடுத்தேன். நாங்கள் ஷிஃப்ட் பண்ண ஏரியாலேருந்து எல்லாமே கேஷ்மெண்ட் இதில் தான் இருந்தது. கவுன்சில் வந்து ப்ரூஃப்லாம் கேட்டாங்க, லைக் இது மாதிரி நாங்கள் அப்ராட்லேருந்து தான் வந்திருக்கோன்ட்டு. அந்த ப்ரூஃப்லாம் கொடுத்த உடனே தே அக்செப்டட் தி அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு எல்லா ஸ்கூல்லேருந்து நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் போட்ட எல்லா ஸ்கூல்லேருந்துமே வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்ஸ் வந்தது. அகெயின் நாங்கள் ஸ்டில் அவளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஹோம் இதுதான் டியூட்டரிங் தான். அதுக்கப்புறம் சடனாக டிசம்பரில் வி காட் அன் இமெயில் ஃப்ரம் வாலிங்டன் கேர்ள்ஸ் ஸ்கூல் சேயிங் தட் தெர் இஸ் ஒன் பிளேஸ் ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ உங்கள் சைல்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டதுனால யூ கேன் மேக் ஹர் ரைட் தி எக்ஸாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ டிசம்பரில் வி காட் தி கன்ஃபர்மேஷன் தட் ஓகே திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ட்டு, பிகாஸ் தட் வாஸ் அ பிக் டே ஃபார் ஹர். So January she wrote the first set of exam. Again 1 week span she got an email from Wallington that she has cleared the first part, so she is ready for the next stage exam அப்படின்ட்டுன்னு. So next stage January end of the January எழுதுனா. Again 1 week we got the results and
ஷி காட் த பிளேஸ்மெண்ட் ஃபார் அது லிட்ரலி எப்படின்னா ஒரு சீட்டுக்கு ஒரு 50 பசங்க எழுதுனாங்க. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன் ஃபார் இன்இயர் அட்மிஷன். இந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி ஒன் செட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். எனக்கு சொன்னவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிராமர் ஸ்கூலில் வந்து இதோடு நீங்கள் 13+ ட்ரை பண்ணுங்க, கிடைக்காதுன்னு இப்படியே தான் ஐ கீப் ஹியரிங். பட் நிறைய ஃபோரம்ஸில் இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் போட்டாங்க, தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஃபார் இன்இயர் அப்ளிகேஷன். ஏன்னா தட்ஸ் வென் இப்போ செப்டம்பரில் நார்மலாக இயர் 7 பசங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது செகண்டரி ஸ்கூல். சடனாக மூமெண்ட் கிடைக்கும், ஏதான ஒரு சேஞ்சஸ் வரும். ஒரு கிட் வந்து தே மைட் ட்ராப் ஆர் தே மைட் கெட் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தெர் இஸ் ஆல்வேஸ், இஃப் யூ மிஸ் த 11+ நார்மல் ரூட், ப்ளீஸ் டோன்ட் பேனிக். There is an option for in-year, but that's only for completely new students who hasn't wrote the exams. இது ஃபர்ஸ்ட் டைமாக தான் இருக்கணும். அவங்க இன் கண்ட்ரியாகவும் இருக்கலாம், வெளியிலேருந்து வரலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற பசங்களுக்கு தே டோன்ட் டூ இட். அதுதான் சட்டன் கவுன்சில் எங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தான் சொன்னாங்க. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன் ஃபார் கெட்டிங் இன் டு கிராமர் ஸ்கூல். அது இன்-இயர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டூ இட். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் நெவர் கிவ் அப்ன்றது தான் இப்போ என் பொண்ணுக்கு நான் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து தட்ஸ் ஹவு இட் ஹாஸ் மேட் ஹர். லைக் அவ ஹார்ட் ஒர்க் போட்டது எதுவுமே வீணாகலை. ஐ நோ இட்ஸ் அ டிலேட் ப்ராசஸ், பட் ஸ்டில் த ஹார்ட் ஒர்க் ஹஸ் பேட் அர் குட் வே. ஸோ தட்ஸ் வாட் இந்த இன்-இயர் அப்ளிகேஷன் இஸ் ஆல் அபவுட். ஸோ in case மிஸ் பண்ணிட்டீங்கன்னா do not panic. there is always an option 11+ இல்லைனா 13+ கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக you can opt for it and feel free to reach out to me if any doubts. yeah, thank you. தேங்க்யூ அர்ச்சனா. இப்போது வசுமதி அவங்களோட இன்புட்ஸை இங்கே ஆட் பண்ணுவாங்க. அவங்க அர்ச்சனா சொன்ன மாதிரி தான் இயர் அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து இயர் 8, இயர் 9, எங்கள் பொண்ணு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இயர் 10 கூட இயர் அட்மிஷன்ஸ் வந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே பாயிண்ட் தான், அதாவது புதுசாக கண்ட்ரிக்குள்ளே வரவங்களுக்கு கவுன்சில் வந்து ஆல்வேஸ் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என் பொண்ணு ஸ்கூலில் இயர் 10 கூட நான் வந்து ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எப்படி இயர் 10 ஏன்னா GCSE சிலபஸ் ஸ்டார்ட் ஆயிடுவாங்க, எப்படி வந்துச்சு அந்த மாதிரி கூட நான் பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அப்போ சொன்னாங்க இல்லைம்மா ஷி வாஸ் டூயிங் வெல். அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்கி எடுத்திருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எங்கள் பொண்ணு ஸ்கூலில் நிறைய அவள் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்இயர் அட்மிஷன்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. சில பொண்ணுங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி பண்ணாங்க, சில பொண்ணுங்க நியூவாக ஜாயின் பண்ணாங்க. பட் ரொம்ப கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு பார்த்தபோது எங்கள் பொண்ணோட பேட்சில் வந்து யூஸ்வலாக 210 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க ஒரு பேட்ச்லையும். அவங்க பேட்சில் மட்டும் வந்து 230+ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தா அந்த 2008 வந்து பேபி பூம் இயர் அந்த மாதிரி சொல்லிட்டு, அதாவது நிறைய குழந்தைங்க அந்த 2008 நியூ பார்ன்ஸாக அந்த அப்போ இருந்தங்காட்டி எங்கள் பொண்ணு செட்டில் பார்த்தீங்கன்னா நான் செட் ஸ்கூலில் வந்து இட் வாஸ் 235 or 240 கேர்ள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் கவுண்ட்டும் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி அந்த இன்இயர் அட்மிஷன் மூவ்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இயர் 10 வரைக்கும் கூட இயர் 10 மிடில் கூட ஒரு பொண்ணு வந்து நான் செட் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான், டோன்ட் ஹெசிடேட், ஸ்கூலுக்கு டைரெக்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். தே வில் டெஃபினெட்லி கைட் யூ த ரைட் திங்ஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க இந்தியாவுக்கு வந்து அவங்க பையன் இயர் 8 படிக்கும் போது இந்தியாவில் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த பையன் இங்கே வந்து அவங்க நார்மல் ஸ்கூல் தான் போய்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இன்இயர் அட்மிஷன் ட்ரை பண்ணுங்கன்னு. அவங்க டைரெக்டாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வில்சன்ஸ் எழுதி அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி 30 பசங்களும் 40 பசங்களும் எழுதுனது அவங்க பையங்களுக்கு கிடச்சிருச்சு, வில்சன் கிடச்சிருச்சு. ஸோ இன்இயர் அட்மிஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். பட் ஆஸ் அவங்க சொன்ன மாதிரி தான், ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ ரூட் ஃபார் த இன்இயர் அட்மிஷன். தேங்க்யூ வசுமதி. அடுத்து இதே கேள்விக்கு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வராங்க பிரத்யூஷா. தேங்க்யூ பாரதி. நாங்கள் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சிமிலர் டு அர்ச்சனாஸ் பட் குவைட் டிஃப்ரெண்ட் டூ. சிமிலர் எந்த விதத்துலனா, வி ஆல்சோ மிஸ்ட் த 11+ வந்து என் பையன் எடுக்கலை. இஸ் ரைட் நோ ஸ்டடிங் இன் வில்சன்ஸ். டிஃப்ரெண்ட் எப்படின்னா, அர்ச்சனா வாஸ் ஆல்ரெடி ஹியர் அண்ட் தென் ஷி வெண்ட் அவுட் அண்ட் ஷி கேம் பேக். நாங்கள் அப்படி இல்லை, வி கேம் ஹியர் ஃப்ரம் ஹாங்காங். ஸோ எங்களுக்கு வந்து அங்கே இருந்த போது ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ த ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல் தட். அப்போ வந்து இங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ரேட்டிங்ஸ் இருக்குது அண்ட் கிராமர் ஸ்கூல்ஸ் ஆர் லைக் திஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
நான் ஆக்சுவலி என் பையனுக்கு ஹாங்காங்லேருந்தே அந்த 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 காமன் அட்மிஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் வந்து ஸ்கூலுக்கு கவுன்சிலுக்கு சப்மிட் பண்ணினோம். அப்போ வந்து எனக்கு இந்த கிராமர் ஸ்கூல் 11+ இந்த ப்ராசஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் அப்ளைட். அந்த ரேட்டிங்கை பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் அப்ளைட். அப்போவே சட்டனுக்கு வரணும்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ சட்டன் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணோம். பட் கவுன்சிலேருந்து என்ன இது வந்துருச்சுன்னா, நாங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஹோல்டில் வச்சுருக்கோம், நீங்கள் லோக்கலாக வந்து ஒரு அட்ரஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் யோர் அப்ளிகேஷன் will actually be processed அப்படின்னு எங்களுக்கு மெயில் வந்துருச்சு. ஸோ தென் வி மூவ்ட் ஹியர் இன் ஆகஸ்ட், ஜூலைல தான், ஜூலை எண்டு ஆகஸ்ட்ல தான் வி காட் தி அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறம் when we applied, ஸோ அவனுக்கு வந்து ஓர்டன் கிரெயின் ஸ்கூலில் வந்து he got admission. ஸோ பை த எண்ட் ஆஃப் இயர் 7 தான் we came to know about this hype of grammar school 11+ exams, how we missed and all that. அப்போ சில பேர் வந்து ஸ்ட்ராங்காக அர்ச்சனாக்கு சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, நீங்கள் கிராமர் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் வேணால் அப்ளை பண்ணி பாருங்க, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, அதான் சில சமயம் சம் சீட்ஸ் மே ஓப்பன் அப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பை த எண்ட் ஆஃப் இயர் 7 ஐ அப்ளைட் only to grammar schools. After I applied, I got a mail from Sutton Grammar and Wally Boys saying, இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் கிடச்சிது, நாங்கள் வந்து உங்கள் பையனை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், இன்கேஸ் a place opens up, we'll call your son for entrance exam. Depending upon how he clears, we may offer a seat or whateverங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மெயில் ஒன்று வந்தது. ஒரு 6-7 monthsக்கு அப்புறம் somewhere in mid of year 8, we got an email from Wally Boys. Wally Boysலேருந்து இந்த மாதிரி we have உங்கள் பையன் வந்து எங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான், do you want to go ahead with the entrance test அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் Wally Boysக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நாங்கள் எடுத்தோம். பட் அப்பையும் இந்த டெஸ்ட் எவ்வளோ பேர் எடுப்பாங்க, ஹவு இம்பார்ட்டன்ட் கிராமர் ஸ்கூல் இஸ், அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இட் டென்ட் ஹிட் அஸ் yet. ஸோ என் பையன் வந்து கொஞ்சம் கேஷுவலாக இருந்தால் அப்படியே போய் டெஸ்ட் எழுதிட்டு வந்தான். But the thing was, he did not clear the Wally Boys test. After a couple of months, or 2-3 months அப்புறம் Wilson's கிட்டேருந்து we got an email. When we got that email from Wilson's, உங்கள் பையனை வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுறீங்களா, பண்ணுறதா இருந்தால் just let us knowங்கிற மாதிரி. The next minute we said yes. We had about 1 week. அந்த மெயிலுக்கும் டெஸ்ட்டுக்கும் நடுவில் we had just about 1 week. அந்த 1 week என் பையன் வந்து he put his heart and soul into studies. என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு அவனுக்கு மேத்ஸில் நாங்கள் வந்து நெட்டில் போய் 13+ என்ன இது வந்து அது இன்ஃபேக்ட் என்ன ஃபார்மேட்னு கூட எங்களுக்கு அப்போ தெரியாது, 13+ ஃபார்மேட்டா 11+ ஃபார்மேட்டா என்ன மாதிரி வரும்னு. we were just given broad guidelines, இந்த டாபிக்ஸில் வருங்கிற மாதிரி we were just told. ஸோ அதனால அந்த டாபிக்ஸில் மை ஹஸ்பண்ட் மேத்ஸ் பேப்பர்ஸ் அவர் உட்காந்து பார்த்து படித்து எடுத்து he'll prepare him, he'll sit with him for maths. நான் ஈவினிங்ஸில் அவன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் I'll sit with him for English. So during the day time வந்து we'll correct the papers and keep him ready. So ஒரு 1 weekக்கு, ஒரு 1 week to 10 days, not even 10 days, 1 week, ஒரு 1 weekக்கு we focused on his maths and English. We made him do stuff, and on that day போய் பார்த்தா there were about 60 to 70 kids who had taken the exam. அதில் then he cleared the exam and he got into Wilson's. So that is one thing which parents can actually keep in their mind. 11+ miss பண்ணாக்க there are these options also for parents who come in late like me or Archana, who come in year 7, year 8ல வர்றவங்க, we can still apply. There is still a chance. Thanks Bharati. தேங்க்யூ பிரத்யூஷா. 11+ மார்க் எக்ஸாம் பற்றியும் அது ஆக்சுவல் 11+ எக்ஸாமுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சௌமியா சொல்கிற டிப்ஸை கேட்போம். ஹலோ பாரதி. மார்க் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ப்ரீ டெஸ்ட் ஃபேஸ். அது வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும்ல. எந்த ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்க்கறது, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி ஆக்சுவல் எக்ஸாமுக்கு நான் டைரெக்டாக ஹோம் ப்ரெப் பண்ணியிருக்கேன், மார்க் டெஸ்ட் எழுதாமையே போக முடியுமா அப்படின்னா போக முடியாதுன்னு இல்லை. பட் அதில் வந்து நிறையா கண்டிப்பாக கேப்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மார்க் டெஸ்ட் வேணும். இப்போ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம்னா அஃப்கோர்ஸ் வீட்லேயே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வெளியில தான் போகணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் இது இப்படி தான் இருக்கும், இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ கொஷின்ஸ் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் அந்த லேர்னிங் கிடைக்கிறதுக்கு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதை வந்து 11+ ப்ரெப்புன்னு உள்ள ஜிசிஎஸ்சி ப்ரெப்பு இப்படியெல்லாம் ஒரு எக்ஸாமை டார்கெட் பண்ணாம எஜுகேஷனுங்கிறது எவ்ரிடே இருக்கணும். ஓகே, பாரதியார் பாட்டுல வர மாதிரி காலை எழுந்ததும் படிப்புன்னு அப்ப தினமும் படிக்கணும்ல. இது வந்து திடீர்னு ஒரு இயர் 2லயோ இயர் 3லயோ அப்படி அப்படி வர்றதில்ல. நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுதே எவ்ரிடே நிறைய சைட் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் அவுல் மாதிரி, எட்பிளேஸ் மாதிரி நிறைய வெப்சைட்ல அந்தந்த ஏஜுக்கு டெய்லியும் ஒரு 1 or 2 ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களோட உட்காந்து நீங்களும் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கும் அதுல ஒரு ஆர்வம் வரும். ஏதாவது கேப்ஸ் இருந்தா நீங்க தெரிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இதெல்லாம் ஜென்ரல் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன். எக்ஸாமுக்கு பக்கமா வரும் பொழுது ஆப்வியஸ்லி மார்க் டெஸ்ட் வந்து நீங்க ஹோம் ஸ்கூல் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 1 or 2 மார்க் டெஸ்ட்டுக்கு வெளியில போங்க. நிறைய பேர் வெளியில போறாங்க. இல்ல நீங்க வெளியிலேயே டியூட்டரிங் போறீங்க, அவங்களே மார்க் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது இருந்தா போதுங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எக்ஸ்ட்ரா போக தேவையில்லை. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு படத்துல விஷால் வந்து சொல்லுவார்ல, எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாம அப்படியே கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கிட்டு, அது ஏன்னா முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம போறதுதான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். அதனால இந்த கடைசி நேரத்துல டியூரிங் எக்ஸாம்லலாம் போய் நான் நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணல. என் குழந்தைய அனுப்பல, பெரிய பொண்ணு அனுப்பல நான். ஆனா நான் மார்க் டெஸ்ட் பண்ணாங்க, அவங்க டியூட்டரிங்ல பண்ணாங்க. அது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். அவளுக்கு இருந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன கன்சர்ன், இப்படி கிளாக் வந்து அவ கண்ணு முன்னாடி அவங்க அந்த கோவிட் டைம்ல எடுத்தாங்க, ஆன்லைன்ல தான் எடுத்தாங்க. டிக்கு டிக்குன்னு கிளாக் ஓடிட்டு இருந்தது. என்னால எந்த சம்மும் போட முடியலன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்புறம் அவங்க அப்படியே கண்ணீரோட தான் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லேர்னிங். அவ்வளோ ஸ்ட்ராங்கா நல்லா போடக்கூடிய பொண்ணு வந்து மார்க் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லலாம் சர்வை பண்ண முடியல. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், கிரியேட்டிவ் ரைட்டிங்லாம் எங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, எந்த டாபிக் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நிறைய மாறும். ஸோ இதை நிறைய உங்க டியூட்டரிங்ல நிறைய டெஸ்ட் ப்ராக்டிசஸ் கரெக்ஷன் கொடுக்கும் பொழுது இட்ஸ் எ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தட் உங்க குழந்தைக்கு எந்த இடத்துல கேப் இருக்கு, எங்கெல்லாம் தெரியுது. மேக்ஸ்ல நல்லா பண்ற பொண்ணு ஆக்சுவலா மேக்ஸ்ல பண்ண முடியல, இங்கிலீஷ்ல நல்லா பண்ணா. இது நமக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட். ஸோ அதனால இதுதான் மார்க் டெஸ்ட் கண்டிப்பா பண்ண வைங்க. நிறைய இடத்துல ட்ரை பண்றதுக்கு பதிலா ஒரு சில சர்டைன் இது உங்களுக்கு லேர்னிங் இருக்கு, திருப்தியா இருக்குன்னா அதோட நிறுத்திக்கோங்க. அவங்கள ரொம்ப எல்லா இதுக்கும் அனுப்பிச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்கிறது தான் என்னோட ஆன்சர். தேங்க்யூ சௌமியா. இதே மார்க்ஸ் எக்ஸாம் பற்றி வசுமதி அவங்களோட இன்புட்ஸை இங்கே ஆட் பண்ணுவாங்க. சௌமியா கரெக்டாக சொன்னாங்க. ஸோ இது மாக் டெஸ்ட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஐ ஓப்பனிங் தான். பர்சனலாக நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு ஹோம் டியூட்டரிங் பண்ணங்காட்டி அது எப்படி இருந்தது அப்படின்னா, நாங்கள் வீட்டில் சொல்லி தரும்போது நம்ம சும்மா கொஷின்ஸ் கொடுப்போம், போட்டு பார்ப்போம். பட் அந்த எக்ஸாம் ஃபார்மேட், அந்த எக்ஸாம் க்ரௌடு, அவளை பொறுத்த வரைக்கும் அவள் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே 11+ எழுத போறான்னு ஒரு ஃபீலிங்ல இருந்தா. பட் அந்த மார்க் எக்ஸாம் போகும்போது அந்த க்ரௌடை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இவ்வளோ பேரும் எழுதுறாங்க, இவ்வளோ பேர் காம்படிட் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே அவளுக்கு அப்பதான் வந்துச்சு. நாங்க அது வரைக்குமே எங்களாலேயும் அதை ரியலைஸ் பண்ண முடியல, அவ்வளோ அப்பதான் ரியலைஸ் பண்ணா. பிளஸ் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு வந்து நிறைய 2 ஃபார்மேட் இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் சொல்லி தரும்போது சும்மா டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1னா இந்த ஃபார்மேட், ஸ்டேஜ் 2னா இந்த ஃபார்மேட். அந்த ஆக்சுவல் அந்த சௌமியா சொன்ன மாதிரி அந்த டாக் வில் பி கிளிக்கிங். ஸோ அந்த டைம்குள்ள அவங்க முடிக்கணும். அந்த இது எல்லாமே வந்து மார்க் டெஸ்ட் இஸ் ரியலி ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். பிளஸ் டியூட்டர் கிட்ட போனாலுமே டியூட்டர் வந்து ஒரு லிமிடெட் க்ரௌட், ஒரு லிமிடெட் ஃபார்மேட், ஒரு லிமிடெட் செட்டப்ல இருக்கும். இந்த ஸ்கூல்ஸா கண்டக்ட் பண்ற அந்த பிஎஃப்ஏ, அந்த கண்டக்ட் பண்ற அந்த பேரண்ட்ஸ் ஃபோரம்ஸ் அசோசியேஷன், அவங்க கண்டக்ட் பண்ற அந்த மாக் டெஸ்ட் வந்து இட் வில் பி ரியலி வேல்யூபிள் வித். ஏன்னா அவங்க ரேங்கிங்கோட தருவாங்க. நம்ம குழந்தை என்ன ஸ்கோர் எடுத்திருக்கு, இவ்வளவு பேர் எழுதுனாங்க, இந்த நம்ம பொண்ணு என்ன ஸ்கோர்ல இருக்கு, நம்ம குழந்தை எந்த ஸ்கோர்ல இருக்குன்னு. இப்ப வில்சன் ஸ்கூல் ஆகட்டும், வேலிங்டன் ஸ்கூல் ஆகட்டும், சட்டன் மார்க் எக்ஸாம் ஆகட்டும், ஸோ அது எல்லாமே ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம ஸ்ட்ராங்குன்னு நினைச்ச டாபிக்ல நம்ம குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கும், பண்ண மாட்டான்னு நினைக்கிற டாபிக்ல ரொம்ப நல்லா மார்க் எடுப்பா. சௌமியா சொன்ன மாதிரிதான். ஸோ வந்து அந்த ஹோம் டியூட்டரிங் பண்றவங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட் எங்க பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ரியலி ஐ ஓப்பனர். தேங்க்ஸ் பாரதி. தேங்க்யூ வசுமதி. ஸ்ரீவித்யா மார்க் எக்ஸாம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். தேங்க்யூ பாரதி. இதுல சௌமியா வசுமதி சொன்னதை நான் அக்ரி பண்றேன். நிஜமாவே வந்து மாக் டெஸ்ட் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் வென் கம்பேர்ட் டு லைக் எக்ஸாம் பேஸ்டு செட்டப். ஏன்னா பசங்க இங்க இருக்கிற பசங்க பிரைமரி ஸ்கூல்ல எக்ஸாம்ஸே எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் பேஸ்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதாத போது இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அந்த டைம்குள்ள முடிக்கணுங்கிறது. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்சிங் ஹவு த எக்ஸாம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா இதுல இருக்கிற ஸ்கோர் வந்து நான் ப்ராக்டிக்கலா பார்த்ததை வச்சு சொல்றேன். இந்த ஸ்கோர் வந்து சில டைம் வந்து பசங்களை டிசப்பாயிண்ட்டும் பண்றது. இந்த ஸ்கோரர் ஓகே நான் வந்து மார்க்ல நான் நல்லா பண்ணலைன்னா அப்ப ஐ மே நாட் கெட் ஸ்கூல், கிராமர் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியும் திங்க் பண்ணலாம் பசங்க. பட்
தட் இஸ் நாட் ரைட். மார்க் வந்து எப்படி பண்றாங்க, எங்கேருந்து சோர்ஸ் பண்றாங்க மெட்டீரியல்ங்கிறது தெரியல. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட், சட்டனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா எப்படி இப்போ மாறி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இல்ல சிலபஸ். ஸோ பழைய சிலபஸை வச்சுதான் அவங்க மார்க் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேரண்ட்ஸ் அசோசியேஷன் பண்றவங்க. ஸோ அதை கொஞ்சம் கூட கரெக்ட் பண்ணா இன்னும் கூட பெட்டரா இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கு, கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு ஆக்சுவல் இப்ப இருக்கிற ஃபார்மேட்டுக்கும் முன்னாடி இருக்கிற ஃபார்மேட்டுக்கும். ஸோ ஸ்கோருமே கொஞ்சம் அதனால வந்து உங்களுக்கு லாகிங்கா தான் இருக்கும், கொஞ்சம் அது டிமோட்டிவேட்டிங்காகவும் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் டெஃபினட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபார் டைம் பேஸ் எக்ஸாம் பேஸ்டு எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு பண்ணலாம் டு சம் லெவல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீவித்யா. இதே மார்க் எக்ஸாம் பற்றி உமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணுறேன். என்னோட பையனோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. மார்க் எக்ஸாமில் ஃபஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் முடிச்சிட்டான். மேக்ஸ் அவன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான். அந்த பிரேக் விட்டாங்க 15 மினிட்ஸு. அந்த 15 மினிட்ஸில் அவன் டாய்லெட் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ சோப் இருந்தது, ஆனால் தண்ணி வரல. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயே வந்து டாய்லெட்லேயே ரொம்ப நேரம் அலமோதிட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு கடைசியில் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. கடைசியில் ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு வந்து எக்ஸாம் எழுதினான். ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கியிருந்தான். இது மாதிரி எந்த குழந்தையும் ஒரு குழந்தைங்கிட்டையும் நீங்கள் சொல்லி அனுப்புங்க. டாய்லெட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்து தண்ணி வரல இல்லை சோப் இல்லைன்னு யோசிச்சுட்டாங்க நின்றுட்டு இருக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா இது அவனுக்கு வந்து ஒரு மார்க் எக்ஸாம்ங்கிறதுனால அது பெருசாக ஒன்றும் தெரியல. அவன் வந்து சொன்னான், ஓகே நீ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இப்படி பண்ணுன்னு நான் சொன்னேன். இது வந்து அது மார்க் எக்ஸாம் அனுப்புனதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சுது. ரியல் எக்ஸாம்லேயே இருந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ரியலாகவே பெரிய பேடாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ உமா. கடைசியாக தீபா மார்க் எக்ஸாம் பற்றி அவங்களோட இன்புட்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் பாரதி. எல்லாரும் ரொம்ப நிறைய நல்ல இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொல்கிறேன். என் பொண்ணு வந்து மார்க் டெஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பல்காக புக் பண்ணோம். ஒரு 6 செஷன்ஸ் புக் பண்ணால் ஏதோ டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஒரு சைட்டில் புக் பண்ணோம். எனக்கு மறந்து போயிடுச்சு எதில் புக் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது இவங்க சொன்ன ஆல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பயந்துட்டாங்க, டைமிங் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, மார்க் கம்மியாக தான் இருந்தது. பட் ஓவர் த டைம் அது ஒரு அதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அப்ரோச் பண்ணுற போது டெஃபினட்டாக செகண்ட் தேர்டெல்லாம் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. அது 4th 5th நல்லாவே பர்சன்டேஜ் வாங்கினாங்க. ஸோ அது மறுபடியும் பண்ண தான் உங்களுக்கு அந்த டைமிங் கீப்அப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இத்தனை க்ரௌடை பார்க்கும்போது பயம் இல்லாமல் எழுதுறதாகட்டும், நீங்கள் பண்ண இன்னும் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது என்னோட சஜஷன். இன்னொன்று என்னென்னா, மார்க் டெஸ்ட் புக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக சட்டனோட தான் பார்த்து புக் பண்ணணும். நிறைய பேர் ஆஃபர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். ஸ்லாவ் பார்த்தீங்கன்னா செம் பேட்டர்னில் இருக்கும், ஹேரோ பார்த்தீங்கன்னா பார்னட் அந்த ஸ்கூல்ஸ் பேட்டர்னில் இருக்கணும். கரெக்டான மார்க் டெஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணணும். தேங்க்யூ தீபா. இதுவரைக்கும் நம்ம பேனலிஸ்ட் ஷேர் பண்ணிய 11+ எக்ஸாம் பற்றிய அனுபவங்கள் கேட்குற உங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த பேனலிஸ்ட். அடுத்த சோஷியல் டாக்ஸில் கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸ் அண்ட் கிரேட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.